உன்னை சந்தித்து கடவுள் உன்னை கல்யாணம் பண்ண சொல்றான்னு சொன்னேன். எனக்கு புரியல, நீங்க ஏன் என்ன மாதிரி பண்ண கல்யாணம் பண்ணீங்க? என்ன அதுதான் கடவுள் திட்டம். நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் அன்பு காட்டுவேன்னு வாக்கு கொடுக்கிறேன். ஆசாரியர்களே கேளுங்க, எப்படி இஸ்ரவேலரை வைக்கிறீர்கள்? செவி கொடுங்க, நியாயத்திற்கு சீக்கிரம் வரப்போகிறது. இப்ராஹிம், நீ இப்போது விபச்சாரம் செய்கிறாய். இஸ்ரவேல் கரைப்பட்டு போயிற்று. நான் உன்னை பயப்படுத்த விரும்பல. நான் பயந்துட்டேன். நான் உன்னை தினமும் சந்தையில பார்க்கிறேன். நான் என்னைக்கும் வர்றதில்லை. நான் உன்னை மனைவி ஆக்குறேன். நாம கல்யாணம் ஆனதுங்க. நான் என் மனைவியை விவாகரத்து பண்ணுகிறேன். எனக்கு இதை நேசிக்கிற ஒரு கணவர் உண்டு. உன் கணவனை பற்றி இல்ல, நீதான் முக்கியம். உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு அழகானது கொடுக்கணும். அழகா இருக்கு. அழகான பொருட்களை நாம் கொடுக்க முடியும். இந்த நகை யாருடையது? இது நம்மளால வாங்க முடியாது. அவைகள் அன்பளிப்புகள். நீ செய்யறது தவறான செயல். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. உனக்கு புரியுங்கம்மா, இன்னொரு மனுஷனோட பாவம் பண்றது தப்பு. நான் அப்பவே சொன்னேன், இப்படி என்ன அடக்க முடியாதுன்னு. நான் உன் கூட இருக்க விரும்புறேன். இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு. என்னால எது முடியுமோ அதை கொடுப்பேன். நீங்க ஒண்ணும் கொடுக்கல, அவர் எனக்கு நிறைய தருகிறார். இது கடவுளுடைய பரிசுத்த கட்டளைக்கு விரோதமானது. உங்க கடவுள் எனக்கு தேவையில்லை. நீங்க சொல்ற தண்டனை வந்து நான் வரட்டும், கடவுள் என்ன அழிக்கட்டும், பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கடவுள் நம்ம அழிக்க விரும்பல, அவர் நம்ம ரட்சிக்க விரும்புகிறார். நான் ரட்சிக்கப்பட விரும்பல. மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போறேன். நான் அவன் அன்புல விழுந்தில்லை. உலகத்திலே அழகான பொண்ணுக்கு ஒரு விருந்து. கோமல், என் அன்பே, எங்கூட நடனமாடு. வா வா, நடனமாடு. இங்கு எங்கூட நடனமாடு. எனக்கு இப்ப மனசு இல்ல. உன் கணவனுக்கு மனசு இல்லாம இருக்கலாம், எனக்கு இப்ப மனசு இருக்கு. வா வா, எங்கூட நடனமாடு. நான் வரல. நீ எதற்கிறியா? எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இருக்கு. எங்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துட்டு வேற யாராவது காதலிக்கிறியா? இப்ப எங்கூட நடனமாடு. வா. என்ன தனியாக விடுங்க. நீ என்னை ஏமாத்த. காவலர்களே, என்னுடைய அன்பை ஏத்துக்கலன்னா உன்னை பார்க்க விரும்பல. நீ இப்போ ஏறத்துக்கு போ. இல்ல இல்ல, என்னை விடுங்க, நான் போகட்டும்.
நேசிக்கிற பெண்ணை நான் எப்படி நேசிக்க முடியும்? நிறைய நேரம் உண்மை இல்லாமல் இருந்து உம்முடைய திறங்கள் உண்மை விட்டு போனதால உமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இன்னும் உம்மால எங்களை எப்படி நேசிக்க முடியுது? எப்படி எப்படி? நீர் எங்களை நேசிக்கிறீர் என்றால் உம்முடைய அன்பு எங்களை சார்ந்தது இல்லை. என் அன்புள்ள தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இவளுக்கு குழந்தை பெற்றுக்கிற வயசுதான். யார் ஆரம்பிக்கிறது? பாருங்க, நிறைய வருஷம் வேலை இருக்கு. யார் இவளுக்கு ஒரு வெள்ளி நாணயம் கொடுக்கிறது? வேற யார் ஏலம் கேட்கிறது? சொல்லுங்க, இன்னும் மேல வரல. நல்ல நாட்டுக்கட்ட. ஒரு ஓவர் பார்லி, ஒரு ஏலம். ஒரு ஓவர் பார்லி, 2 ஏலம். இனி யாராவது உண்டா? இன்னும் குழந்தை பெத்துக்குவா. ஒரு ஓவர் பார்லி, ஒரு தரம். ஒரு ஓவர் பார்லி, 2 தரம். 15 வெள்ளி நாணயங்கள். 15 வெள்ளி நாணயங்கள். 15 வெள்ளி நாணயங்கள். ஒரு ஓமர் பார்லி, 6 ஓமர் பார்லி கூட. வாழ்நாள் முழுதும் உனக்காக இருப்பேன்மா. அன்பரே, பாவத்தின் பலனாய் உறவுகள் உடைந்து கட்டுகளோடு அடிமை வாழ்வு வாழ்கிறீரா? படைத்ததால் சொந்தமானவர் இப்போது சிலுவையில் மாபெரும் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டுவிட்டார். உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். ரட்சகர் மீட்பராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். காதல் அது இந்த இஸ்ரவேல் கிராமத்திலே ஏராளமான பெண்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒரே ஒரு பெண்ணை ஆண்டவர் தேடி வருகிறார். அந்த பெண்ணை தெரிந்தெடுக்கிறார். ஓசியாவை பார்த்து சொல்றார், ஓசியா போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த பெண் நல்லவள் அல்ல. அமேசிங் லவ் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு அழகான ஆங்கில வீடியோ இருக்குது, நீங்க பார்க்க முடிஞ்சா பாருங்க. அதுல இந்த பெண்ணுடைய பற்றி அவருடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், ஓசியா இந்த பெண்ணுடைய பார்வை சரியில்லை, இவருடைய வாழ்வு முறை சரியில்லை, தயவு செய்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்பதனாலே போய் திருமணம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். ஒன்றை மாத்திரம் ஆண்டவர் அழுத்தமாக சொல்கிறார், நீ யார் என்பதை வைத்தல்ல, நான் யார் என்பதை வைத்து உன்னை தெரிந்து கொள்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்தல்ல, நான் யார் என்பதை பொறுத்து உன்னை தெரிந்து கொள்கிறேன். அதற்கப்புறம் அந்த அம்மா மறுபடியும் அதே தவறை செய்கிறார்கள். அடிமையாக விற்கப்படுகிறாள். ஓசியா 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது. அங்கே வியாபார விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறாள். ஏலம் விடுறாங்க. ஒரு ஓமர் பார்லி, அரை ஓமர் பார்லி அப்படின்னா என்ன? ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ரேட்டுக்குள்ள வியாபாரம் போயிட்டு இருக்குது. ஆனா ஓசியா வர்றாரு, வந்து சொல்றாரு 15 வெள்ளி காசுகள். இன்னைக்கு இருக்கிற விலைப்படி கிட்டத்தட்ட 51,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு நான் மறுபடியும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் கல்யாணம் பண்ணும்போது ஒரு டவுரி கொடுத்திருப்பாரு. வேதாகமத்தை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுப்பார்கள், பெண்கள் ஆண்களுக்கு அல்ல. அதனால ஏற்கனவே ஒரு வரதட்சணை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப 2வது மறுபடியும் விலைக்கரையும் கொடுக்கிறார். 51,000 ரூபாய்க்கு பெரும் இன்னைக்குள்ள விலையில இந்த பெண்ணை மறுபடியும் போய் ஏலத்துல வாங்கணும்னா 51,000 ரூபாய் ஆகும். மறுபடியும் ஒரு விலைக்கரையை கொடுக்கிறார். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், விலைக்கரையும் கொடுத்து நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏன் மீட்டுக் கொண்டேன்? அடுத்த வாசகத்தில் எழுதி, அடுத்த பகுதியில் எழுதியிருக்குது, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். இனிமே இஷ்டம் போல வாழ்வதற்கு உனக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ஒரு முறை உனக்கு
திருமண உறவுக்காக நான் பணம் கொடுத்து திருமணம் செய்திருக்கிறேன். இப்பொழுது ஏலத்தை மறுபடியும் வாங்கியிருக்கிறேன். அதனாலேயே 2 முறை நான் உனக்காக செலவு செய்திருக்கிறேன். நீ என்னுடையவன். நான் என் இஷ்டம் போல் வாழ்வதற்கல்ல, அவருடைய சித்தம் என்ன உண்டோ அதை மட்டும் செய்வதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, அருமையான சகோதரன் ஜேம்ஸ் துரபி பாண்டியன் பாம்பே பட்டணத்தில் அநேக ரெட் லைட் ஏரியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தேவ ஊழியர். அவர்கிட்ட நான் பேசினேன் சில நாட்களுக்கு முன்பு. சொல்றாரு, விபச்சார விடுதியில் இருக்கிற பெண்களை போய் விடுதலை செய்ய வேண்டுமானால் குறைஞ்சது 30,000 ரூபாய் கொடுக்கணுமா ஒரு பெண்ணுக்கு. அங்க இருக்கிற அந்த ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு 30,000 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் அங்க இருக்கிற